ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிறுகீரை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சிறுகீரை ஒரு கட்டு எடுத்துருக்காங்க, அதை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆஞ்சு எடுத்துக்கலாம். ஆஞ்சு எடுத்துகிட்ட பாருங்கள், கீரையை நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கீரையை அது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. கீரையை பொறுத்தவரையிலும் ஒரு 4லேருந்து 5 டைம் நம்ம வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். இப்போ நல்லா இந்த கீரையை நல்லா இப்படி முக்கி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறத்தில் வச்சு அப்படியே தண்ணியை வடிகட்டிக்கலாம். வெஜிடபிள் கட்டிங்கு முறம் இருக்குல்ல, சில்வர் முறம், அதில் வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக சாய்ச்சி விட்டு வச்சோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 ஸ்பூன் ஆயில், ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க. இப்போ அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். கீரை ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, நல்லா சுருங்கினா போதுங்க. கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா ஃபுல்லாக அப்படியே தண்ணியில் நல்லா முக்கி விட்டிங்கன்னா நல்லா கீரை சுருங்கி வந்துடும். நம்ம இதை பருப்பு போட்டு கடையிறது, கூட்டு பண்ணுறது, சாம்பார் வைக்கிறது, இந்த மாதிரியை விட இது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மதியத்தில் சாப்பிடும்போது நமக்கு வாசனையே வராது. இப்போ இந்த கீரையெல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, தோல் நல்லா பேர்ந்து வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இந்த தண்ணி அதிலே இருக்கட்டும், நம்ம வடிகட்ட தேவையில்லைங்க. இந்த தண்ணியோடு நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தனியாக பார்த்திங்கன்னா இதுக்கு பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு இஞ்சி துண்டு எடுத்திருக்கேங்க, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இதை பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம், ரொம்ப நைஸாக வேண்டாம். இதுதான் இந்த கீரைக்கு நம்ம சேர்த்து நம்ம செய்யும் போது ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கீரை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியோடய நம்ம இப்போ அரைக்க போகிறோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கீரையில் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். நம்ம மசிக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இது நல்லா செவந்து வரட்டும். இது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்து தாளிச்சிடலாம். கடுகு வெடிக்கிறதுக்கும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் செவந்து வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் காரத்துக்கு ஏற்கனவே மிளகு, பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்தமாரி காஞ்ச மிளகாய் இப்போ 2 நல்லா கிள்ளிட்டு சேர்த்துருக்காங்க. இது கூடவே நம்ம குறப்பாக அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி இதை சேர்த்துக்கிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, அது இதோடு சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம். இதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயத்துக்கு, அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும். பாருங்கள், நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவிட்டு, ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம கீரையை ரொம்ப நம்ம வேக வச்சு நம்ம அரைக்க கிடையாது. நம்ம சுருங்கினதுக்கு அப்புறம் போதுன்னு சொல்லிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கிளறி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நமக்கு அப்படியே லைட்டாக எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க.
பாருங்க, சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சுருங்க நல்லா பிளேட்டில். இது கூடவே ஆயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆயிலில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அந்த கீரை பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சிறுகீரை சாதம் வந்து ரெடிங்க. இது மதியத்துக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு நம்ம ஸ்கூலுக்கும் சரி ஆஃபீஸ்க்கும் சரி எடுத்து போனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே நல்லா அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல் இந்தமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிறுகீரை சாதம் ரெடி. தேங்க்யூ.